வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நமக்கு லீவு. அப்படியே வந்து வெளில போகலாமேன்ட்டு. பக்கத்தில் போகிறவங்க யாரோ பார்க்குறாங்க, என்னடா தனியாக பேசிக்கிட்டு போகிறானேன்னு பார்க்குறாங்க. எங்கேயும் போகல. காலையில் ஒரு மைக்கு ஒன்று வாங்கலான்ட்டு வெளில போனேன். மைக்கு நம்மளோடது உடஞ்சிட்டு, வாங்கின மைக்கு உடஞ்சிட்டு, செல்லை வந்து பெட்டில் வைக்கும்போது அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிட்டு, அதனால் இப்போ வந்து ஏர்பட் யூஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் வேறு வந்து காற்று அதிகமாக அடிக்கிறதுனால அந்தளவுக்கு கேட்காது. காலையில் ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு குரோசன் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆகிட்டு, மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணி வாக்கில் கம்பெனியில் ஃபுட்டு வந்துச்சு. விட்டு மட்டன் குழம்பு பார்க்க தண்ணி மாரி இருந்ததுனால சாப்பிடல. என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் மாமா வந்து என்ன பண்ணாங்க, ஊரில் இருந்து மணத்த தங்காளி கீரை வந்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுதான் கொடுத்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா திருப்தியாகவே சாப்பிட்டாச்சு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் தான் உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே கடுப்பாயிடுச்சு. திரும்ப ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ ஒரு நம்ம ஏஜென்ட் மூலியமாக ஒரு அண்ணன் வந்தாருன்னு சொன்னோம்ல, அவரை பார்க்கலான்ட்டு தான் போகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் எங்கள் பில்டிங் ஒரே கம்பெனி தான், ஆனால் பில்டிங் வேறு இடத்துல இருக்குது. நாங்கள் வந்து பிளாக் 1ல் இருக்கோம், அவர் வந்து பிளாக் 2ல் இருக்கார். சும்மா டீ குடிச்சிட்டு வரலாமேன்ட்டு. அவருக்கும் லீவு தான் அன்றைக்கி, அதனால தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒன்றும் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரல. நாளைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். 2-3 நாளாகவே வந்து சரியாக வீடியோ ஒன்றும் ரெடி பண்ண முடியல. ஆனால் வீடியோ ரெடி பண்ணணும். நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பற்றி அப்படியே நடந்து தான் போயிட்டுருக்கேன். நம்ம இருக்கிற ஏரியாவை அப்படியே பார்த்துங்க, பில்டிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30. எப்போதும் வந்து நடக்கிறதுக்கு மலைக்கிற ஆள் நான். இப்போல்லாம் நடக்கிறது வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே நடக்கவே ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கலாம். ரூமில் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா ரூமில் உட்காரத்துக்கே கடுப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. முன்னாடிலாம் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் வந்து, இப்போ பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. இந்த எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து நடக்கிறது ஒரு ஹாபி மாரி ஆகிடுச்சு. வீடியோ பண்ணுறதுக்காகவே நடக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு. வெயில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஈவினிங் 4:30 தான் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேர் வந்து எல்லாம் சமைக்கிறதுக்காக காய்கறிலாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். பில்டிங் எல்லாம் பாருங்கள். இந்த சைடும் பில்டிங், அந்த சைடும் பில்டிங், எல்லாம் லேபர் இருக்கிற பில்டிங் தாங்க. நம்மளை மாதிரி லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறது தான். அதை வச்சு அவங்க தான் இருப்பாங்க. ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கணக்குக்கு பார்த்திங்கன்னா வந்து பக்காலா வச்சுருப்பாங்க. பக்காலா அங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கடையை தான் இங்கே பக்காலான்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் சொல்கிறாங்களா என்ன சொல்கிறேன், லாங்குவேஜில் சொல்கிறாங்கிறது தான் தெரியல. அதுமாரி கடை வச்சுருப்பாங்க. அது பற்றி பார்த்திங்கன்னா மூலாமூலைக்கு வந்து ஹோட்டல் இருக்கும். இப்போ ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஹோட்டலுன்ட்டு வந்து எங்கப்பாவும் ஆகிடுச்சுங்க. மகபுல்லாவில் ஹோட்டலு. எந்த கடையில் சாப்பிட்றதுனே தெரியாது. அதுமாதிரி கடையிலையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சும்மா டைம் பாஸ் மாதிரி எப்படியாவது சாப்பிட்டா ஓகே. அதே வந்து ஃபுல் டைம் ஜாபாகவும் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே வந்தது பிழைக்கிறதுக்கு. கடையிலே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா காசு எங்களுக்கு மிச்சப்படும். அதனால் வந்து அதையும் கவர் பண்ணிக்கணும். திடீர்னு என்றைக்காச்சும் ஒரு நாள் கடையில் போய் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. சாப்பிட்றதுக்குன்னு பாதி பேர் சொல்லுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே மாதிரி இருந்தோம்னா சம்பாதிக்கிறது எங்கேருந்து சம்பாதிக்கிறது, அது வேறு இருக்குல்ல. பார்த்திங்கன்னா ரோடை கிராஸ் பண்ண போகிறேன். ரோடை கிராஸ் பண்ணுறதுன்னா அந்த கிராஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் வந்து ரோடை கிராஸ் பண்ணியிருப்பேன். என் வீட்டில் இருந்து திட்டினாங்க, வீடியோவில் இருந்துக்கிட்டே அதுக்கு ரோடை கிராஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதனால் அப்படி கிராஸ் பண்ண போகிறதில்ல. ஏரியா தான் லேபர் ஏரியான்னு பேர். ஆனால் வண்டிலாம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் தான் வந்து மலபார் கோல்டு இருக்குது.
ஏதாவது நகை எடுக்கிறதுனா இங்கே தான் வருவாங்க. நம்ம அதிகபட்சம் வந்து இதுமாரி பிராண்டட் கடையில் போய் நகை எடுக்கிறது கிடையாது. ஏன்னா நகை வந்து கொஞ்சம் பிராண்டடாக இருக்கிற கடையில் எடுக்கிறோன்னா அவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட்லாம் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க, மறைப்பாங்க. அதனால் போகிறது கிடையாது, இதுமாரி எடுக்கிறது கிடையாது. நம்ம இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன கடையில் தான் போய் எடுப்போம். நம்ம கேட்டாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதனாலேயே சின்ன கடைக்கு தான் போகிறது. பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் சவுண்டு கேட்கும். மைக் இல்லை நம்மள்கிட்ட, யாரும் கோச்சிக்காதீங்க. மைக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், நாளைக்கு நைட்டு வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மைக் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கடை ஏறி இறங்கியாச்சு. நம்ம மொபைலுக்கு வந்து மைக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஓடிஜி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் உங்களுக்கு செட் ஆகலைன்னாங்க. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மைக் வாங்கி யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுமாரி சொல்லிட்டாங்க. ஆர்டர் பண்ண மைக்கு நாளைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியாக இருக்கும். பிளாக் 1லேருந்து பிளாக் 2க்கு வந்தாச்சு. அந்த அண்ணனை பார்க்கறதுக்காக தான். அவரும் வெளில எங்கேயாச்சும் போகுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. பார்க்குறீங்களா? காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஊரில் விளையாடுற மாதிரி கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பிச்செலாம் அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க, மேட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு. இது பெட் மேட்ச் தாங்க விளையாடுவாங்க. டைம் பாஸுக்கு சில பேர் விளையாடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெட் மேட்ச் விளையாடுவாங்க. இங்கே உள்ள தினார் கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. இங்கே கிரிக்கெட் விளையாடுறத பார்க்கும்போது நமக்கு நம்ம பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. அங்கே ஒரு டீம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு டீமு, அதுக்காந்தாண்ட ஒரு டீமு எல்லாம் வளைச்சி கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வாக்கிங் போகிறாங்கன்னு பாருங்கள். பில்டிங் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வெயிலை பாருங்கள், அடங்க முடியல, என்னம்மா வெயில் அடிக்குது. ஆச்சு சும்மா உங்களுக்காக வீடியோவில் காட்டுவோமேன்ட்டு தான் திரும்ப கிளம்பியாச்சு. போவோம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. கிரிக்கெட்னால் எல்லாருமே பைத்தியம் பிடிச்சிட்டாங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நடாது நம்மளும் ஒரு காலத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் விளையாடுறோம். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் விளையாடுவாங்க. என்ன பார்த்திங்கன்னா நம்ம கூட அந்த அண்ணா இருக்காப்புல, இவங்க பேர் கதிர். அவங்க தான் இந்த ஏஜென்ட் மூலியமாக வந்து சொன்னாங்க. ஹாய் சொல்லுங்கள். சரி, இந்த அண்ணன் தான் வந்து ஏஜென்ட் மூலியமாக வந்தவங்க. நமக்கு பழக்கமாயிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே வந்தோம் பார்க்கலான்ட்டு தான் வந்தேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே சாய் முடிக்கலாமேன்ட்டு மணி வந்து ஒரு 5 மணி ஆகிட்டு ஒரு ஜீவனை முடிச்சுட்டு போகலாமேன்ட்டு அண்ணன் நானும் அப்படியே பின்னாடி இருக்கிற கிராண்ட் ஹைப்பருக்கு தான் போகணும். சும்மா சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வந்தாச்சு. சம்பளம் போடல, அதனால் ஒன்றும் வாங்கலை. 2-3 நாள் ஆகும். 2-3 நாள் ஆகும். இன்னும் ஏடிஎம் ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் ஆகலை. அதனால தான் ஆனதுக்கப்புறம் ஏதாவது வாங்கணும். இப்போதைக்கு வந்து சாய் குடிக்கிறோம். சாய் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது. அண்ணன் பேச தயங்குற, அண்ணன் நம்ம கம்பெனியில் பேசுறதுக்கு தயங்குற மாதிரியே தயங்குறாப்புல. சொல்லுங்கண்ணா, எத்தனை வருஷம் மஸ்கட்டில் இருந்தீங்க? ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மஸ்கட்டில் தான் அண்ணன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட வந்து இன்றைக்கி கேட்டிருந்தாப்புல,
மஸ்கட்டுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு போகிறேன், சிவில் சைட் ஒர்க் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. அவருக்கு கூட நான் கால் பண்ணி பேசினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்குன்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்து ஆஃபர் லெட்டர் கொடுத்து நம்மளை ஒரு வேலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வேறு வேலைக்கு மாற்றுவாங்களான்னு கேட்டாப்புல. அது கூட வந்து பதில் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அண்ணன் கூட ஸ்டார்டிங்கில் வந்து மஸ்கட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் ஊருக்கு வந்துட்டாங்க. கொரோனா டைமில் தானே வந்தீங்க? எவ்வளோ நாள் ஊரில் இருந்தீங்க? ஒரு வருஷம் இருப்பீங்களா? 2 வருஷம் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஊரில் இருந்துட்டு திரும்ப தான் அதுக்கப்புறம் தான் கிளம்பி இங்கே வரதுக்கு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே மூவ் பண்ணது அண்ணனுக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கே ஏஜென்ட் மூலியமாக வரதெல்லாம் டவுட்டு தான், யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எங்கள் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஜென்ட் பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நாள் லேட் பண்ணுறாங்க. அதனாலே வர யோசனையாக இருக்கும். அண்ணன் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளே யாரையாவது வேணால் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியமாக இருக்குது. ஏன்னா யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது. அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. எல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்தாச்சு இல்லைண்ணா? பிரச்சனை இல்லை, கரெக்டாக சொன்னபடி அனுப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கணும். கண்டிப்பாக நம்ம கேட்டு வாங்கிக்கணும்னா பிரச்சனை இல்லை. சரி அண்ணன், நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு சைன் பண்ணும்போதே நமக்கு கொடுக்குற ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கணும். அதுதான் மெயின்னு சொல்கிறாப்புல. அந்த தான் வாங்கியிருக்காப்புல, வேறு ஒன்றும் இல்லைண்ணா. வேறு அண்ணா வந்தாங்க, இங்கே வந்து வந்தது வந்து சூப்பர்வைசர் வேலைக்கு வந்தாங்க, கிளீனர் சூப்பர்வைசர் வேலைக்கு. இப்போக்கி வந்து வேக்கண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை மாற்றி போட்டிருக்காங்க. அதே ஒரு கொஞ்சம் வருத்தத்தில் தான் அண்ணா இருக்காப்புல. மாற்றிடுவாங்கன்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்தது வேறு ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்தாங்க, வேறு ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. மாற்றிடுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகும்ன்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் என்னண்ணா அப்படி போயிட்டுருக்கு லைஃப்பெல்லாம், கொய்த்து வாழ்க்கலாம்? பரவாயில்ல, இப்போதும் அங்கே உள்ள மாதிரி மஸ்கட் உள்ள மாதிரி தான் இருக்குது. இல்லை சாப்பாடு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்து இருக்கணும். நம்ம இடம் ஏதாவது உங்களுக்கு ஆள் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சமைக்கிறது பண்ணிக்கலாம். நமக்கு அதுமாரி கொஞ்சம் ஆள்லாம் செட் ஆகிருக்கு, அதனால் வந்து சமைக்கிறோம். இப்போக்கி நீங்கள் கம்பெனி சாப்பாடு சாப்பிடுங்க. அதாவது ஆள் 2-3 நாள் கிடச்சிச்சின்னா, சமைக்கிற ஆள் இருந்துச்சுன்னா சமைச்சிக்கலாம். இங்கே வந்துட்டிங்கன்னா மாதிரி வந்துட்டால் கூட சமைச்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்து வேறு பில்டிங்கில் வேறு இடத்துல இருக்காப்புல, நம்ம வேறு இடத்துல இருக்கோம். ஆனால் ஒரே லொக்கேஷனுக்கு தான் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், அண்ணன் அந்த பில்டிங் வந்துட்டால் கூட அடிக்கடி நம்ம வெளில எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். சரிண்ணா, பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொய்த் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.